லட்சுமி கட்டினால ஏற்படும் பாதிப்புகள் அப்படின்னா பணப்பற்றாக்குறை, அதுக்கப்புறம் பணத்தின் மூலியமாக பல வகையான பிரச்சனைகள் வர்றது. ஏதாவது ஒரு இடத்துல பணம் வாங்கினா நம்ம திரும்ப செலுத்த முடியறது இல்ல. இப்போ ஒரு சிலர் வந்து பணம் வாங்கிடுவாங்க, கடனே குடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கிருவாங்க. அசலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வட்டி கட்டுறது. அசலுக்கு மேல வட்டி கட்டுறது. அதே மாரி வந்து இப்போ ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறாங்கன்னா, இப்ப ஒரு ரூ. 5,00,000 கிரெடிட் கார்டு இருக்காங்கன்னா, கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ரோலிங் பண்ணி, ரோலிங் பண்ணி, ரோலிங் பண்ணி கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரூ. 5,00,000 கிரெடிட் கார்டு வாங்குனது ஒரு ரூ. 30,00,000 கொண்டு போய் நிறுத்திரும். கடன் வாங்கி கடன் அடைக்கிறது, கடன் வாங்கி கடன் அடைக்கிறது, இங்க வாங்கி அங்க குடுக்குறது, அங்க வாங்கி இங்க குடுக்குறது. இந்த மாரி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னாலும், அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா, அது கடன் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சம்பாதிக்கிற பணம் 10 பைசா வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் பண்ண முடியாம போயிடும். சம்பாதிக்கிற காசு ஒரு 10 பைசாவாவது மிச்சம் பண்ணா தானே நல்லா இருக்கும். எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த லட்சுமி கட்டு அப்படிங்கிறது அத வந்து செயல்பட விடாது. இப்ப நீங்க ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குனீங்க அப்படின்னாலும், கடைசி அந்த மாச கடைசியில பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை ஆயிரும். அல்லது வாங்குற இப்போ ஒரு ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குறதுல ஒரு ரூ. 50,000 வட்டியே கட்டுனா என்ன ஆகும்? வட்டி கட்டுறது, இல்ல வேற ஏதோ ஒரு வகையா கடன் அடைக்கிறது. அசல் கிடையாது. கடன் மட்டும் அடைச்சுட்டே இருக்குது. வட்டி கட்டுறது, இன்ட்ரெஸ்ட் அது இது இங்க வாங்கி அங்க கட்டுறது, அங்க வாங்கி இங்க கட்டுறது அந்த மாரி. அப்போ உங்களால ஒரு ரூ. 1,00,000 சம்பளம் வாங்க முடியுது அப்படின்னா, ஒரு ரூ. 30,00,000 கடன் வாங்குறீங்கன்னா எப்படி இருக்கும்? தலைக்கு மேல அந்த பாரம் அப்படிங்கிறது தலைக்கு மேல இருக்கிற மாரி பல அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அது இந்த லட்சுமி கட்டு மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம்.